ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு இந்தியாவோட ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கான ஸ்குவாட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டை பார்த்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பைமோட் அப்ளிகேஷன். ஸோ பைமோட் மொபைல் ஆப்புங்கிறது வந்து மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை. ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஆர்ட்ரு போட்டோம்னா ஹோம் டெலிவரியே பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு பக்கம் வெளியில் போய் டிராஃபிக்கில் மாட்டி இந்த நிறைய பிரச்சனைகளெல்லாம் வந்து சிக்காமல் நம்ம ஈஸியாக வந்து நமக்கு தேவையான க்ரோசரிஸ் வந்து ஹோம்லேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மற்ற ஷாப்பிங் வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ப்ராடக்ட்ஸோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இன்ட்ரெஸ்டட் பீப்புளெலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே ஸ்குவாட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்ட்ருக்கேன், ஓகேங்களா? யார் யாருக்கு நான் இருக்குதுன்னு தெரில, பட் நம்ம 2017 கோலி கேப்டன்சியில் ஃபைனல் வந்து நம்ம தான் சாம்பியன்ஸுங்கிற மாதிரி இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பும்ராவோட நோ பால் அது மாதிரி நமக்கு பேட் லக் அமைஞ்சு ஸோ அந்த வருஷம் ட்ராஃபி வந்து நம்ம கைவிட்டோம். ஸோ அந்த விட்ட இடத்துலேருந்து இந்த தடவை சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நம்ம ஹோமுக்கு கொண்டு வரணுங்கிறது என்னோடய ஆசை. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியனை லீவ் பண்ணிட்டு போங்க. வாங்க நம்ம ஸ்குவாட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேப்டனாக ரோஹித் சர்மாவே வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் நீடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக சுக்மன் கில் வைஸ் கேப்டன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு ஒப்பீனியன் வந்து நாட் ஓகேன்னு தான் தோணுது. பிகாஸ் அவர் ஃபார்மும் வந்து பெருசாக இல்லை ரீசெண்டில். லாஸ்ட் இயர் தான் வந்து ஓடிஐயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். மற்றபடியாக வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா கூட பெருசாக எந்த இம்பேக்டாக அவர் இல்லை. ஸோ சுக்மன் கில்லே வந்து என் ஒப்பீனியனில் என் ஸ்குவாடில் ப்ளேஸ் பண்ணதே ஒரு, அதாவது இத்தனை பேர் ஒரு காம்படிஷன் இருக்கிற சுச்சுவேஷனில் சுக்மன் கில்க்கு ப்ளேஸ் கிடச்சது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுலேயுமே இங்கே வைஸ் கேப்டன் போஸ்டிங் தந்தது அதோட பெரிய ஷாக்கிங். இதுக்கு பின்னாடி அதாவது நிறையா விஷயங்கள் இருக்கா இல்லை அவருக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கா அதை பற்றி எனக்கு தெரில. ஸோ சுக்மன் கில் வந்து எனக்கு ஒரு, அதுவும் வைஸ் கேப்டனுங்கிறது ஒரு ஷாக்கான விஷயம். ஸோ அடுத்து விராட் கோலி. ஸோ கம்பீர், விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்களுக்கெல்லாம் லாஸ்ட் சான்ஸ் டு ப்ரூஃப் அப்படின்னு, அதாவது ப்ரூவ்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேயுமே அவங்க டீம் இந்தியா வந்து பர்ஃபார்ம் பண்ணலன்னா இவங்கெல்லாம் வந்து மேபி ரெஸ்ட் பண்ணிட்டு வேறு ஆளுங்களுக்கு ரோஹித் விராட்டுக்கு பதிலாக யங்ஸ்டர்ஸை வச்சு டீம் இந்தியா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ கௌதம் கம்பீரோட கோச்சிங்கும் எண்டுக்கு வரும். பிகாஸ் அவர் ஸ்ரீலங்கா டூர் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நியூசிலாண்டு நமக்கு வந்து இந்தியா விளாட்னது, அடுத்தது ஆஸ்திரேலியா டூர். ஸோ இதிலெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ கௌதம் கம்பீர் இதுக்கு மேலே இதில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணலன்னா அவரோட கோச்சிங்கோட பதவியும் மாற்றுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோஹித்தும் கோலியும் அவங்களும் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அவங்களோட ஃப்யூச்சர் டிசைட் பண்ணுறக்கு. இல்லாட்டா இவங்க பேசாமல் பொட்டி கெட்டு போக வேண்டியதான். பிகாஸ் அவங்களோட ஃபார்ம் இப்போ கரண்ட் அப்படி இருக்குது, எதுவும் பண்ண முடியாது. அவங்களோட லாஸ்ட்டு டோர்னமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணி அவங்கள வாட்ச் பண்ணிக்கோங்க, ஸ்கோர் பண்ணுறாங்களே இல்லையோ. ஸோ அடுத்து ஸ்ரேயாஸ், கேஎல் ராகுல் ரெண்டு பேர்த்து பிக்கும் ஓகேன்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் கேஎல் வந்து மிடில் ஆர்டரில் ஓடிஐயில் அவ்வளோக்கா செட் ஆகி விளையாண்ட மாதிரி எனக்கு நான் இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் 50-50 தான். பிகாஸ் எப்பாச்சும் தான் ஸ்கோர் பண்ணுவார். ரிஷப் பந்த் என்ன கேட்டால் ஓகேன்னு சொல்லலாம். பிகாஸ் அவரோட பேட்டிங் ஸ்டைலுக்கு ஒரு இன்னிங்ஸ் கண்டிப்பாக ஒரு மேட்ச் சேவ் பண்ணுவார், அது மாதிரி சொல்லலாம். ஸோ மிடில் ஆர்டர் தான் நமக்கு எப்பவும் போல் வீக்காக இருக்குது. டாப்பில் கூட ஜெய்ஸ்வால் இப்போ நியூவாக வந்து ஓடிஐ கேப் தரப்போகிறாங்க. ஸோ அவரை கில்லு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைனால் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வாலுக்கு வந்து கேப் கிடைக்கும். இல்லாட்டி அவர் கேப் கிடைச்சதே வந்து T20 டெஸ்ட்லலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணங்காட்டி தான் டைரெக்டாக வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு பேக்கப் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. ஸோ கில்லு வந்து பர்ஃபார்ம் பண்ணலைன்னா வைஸ் கேப்டன் ஒரு பதவி இருக்குது. ஸோ எப்படி என்ன இதில் ஜெய்ஸ்வாலையும் மறுபடியும் பேக்கப், அதாவது ஓப்பனராக எடுத்திருக்காங்கன்னு தெரில எனக்கு. அது போக போக மேட்ச் நடக்க தெரியும். எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து குரூப் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. பட் நாக் அவுட்ஸில் தான் போய் சொதப்புவாங்க. வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.
நடந்ததுன்னா அப்படி ஒரு வேளை கப் அடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா நாக் அவுட்ஸில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்கலாம். ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் மெயின் ஆல்ரவுண்டர். அடுத்து ஃபாஸ்ட் பவுலர் ஹர்திக் பாண்டியா. ஸோ இது ஓகேன்னு சொல்லலாம், ஒரு நல்ல பிக். ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக வேணும், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஓகே, அவர் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர், அடுத்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா பேக்கப்பாக வச்சுருக்கலாம். ஓகே, இந்த பிக்கிங்ஸ் ஓகே. அடுத்து முகமது ஷமி, ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். ஏன் சிராஜை ப்ளேஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, சிராஜ் அவ்வளோக்கா எஃபெக்டிவாக இல்லை லேட்ரு. ஸோ ஹர்ஷ்தீப் ஒயிட் பாலில் ஷார்ட்டர் ஒயிட் பால் ஃபார்மேட்டில் நல்லா பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இங்கே யாருக்கும் நீங்கள் கெஞ்ச வேணாம், யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க விளையாண்டோம் அப்படின்னு ரோஹித் ஒரு அந்த ஸ்குவாட் ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பார், ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட. ஸோ பும்ரா இப்போதைக்கு ஃபிட் இல்லை தான். ஸோ இப்போ சமி எங்களுக்கு ஃபஸ்ட் லைன் பவுலராக பவுல் பண்ண போகிறாருன்னா, ஒரு பேக்கப்பாக எங்களுக்கு ஒரு செகண்டரி பவுலராக யார் நல்லா தெரிஞ்சாங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் தான் எங்களுக்கு தெரிஞ்சார். ஸோ நாங்கள் அவரை பிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அதில் ரோஹித் சர்மா சொல்லியிருப்பார். ஸோ பும்ரா உடனே சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அவைலபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிறப்ப தான் அது நமக்கு ஆன்சர் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஒரே டவுட்னா அக்ஷர் பட்டேல், சாரி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 3 ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் தேவையான்னு எனக்கு ஒரு டவுட்டு தான். ஒரு 2 பேர் இருந்தாவே போதும் நம்ம டீமுக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் 3 ஃபாஸ்ட் பவுலர் நல்லா போடுறாங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட ஒரு 4th அவரை கூட செகண்டரி பவுலராக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பும்ரா, ஷமி, ஹர்ஷ்தீப் 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆச்சா. அடுத்து ஹர்திக் பாண்டியா ஒரு 4th, இப்போ 6 ஆப்ஷனோடையே போகிறோம்னு வச்சுக்க. அடுத்து அக்ஷர் பட்டேல் 5th, குல்தீப் யாதவ் 6th வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மித்தப்படி பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் ஸ்குவாட்லேருந்து வெளியில் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேர்த்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் ப்ளேஸ் வரும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பும்ரா ஃபிட் இல்லைன்னு தெரிகிறப்ப ஸோ நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உங்கள் ஸ்குவாடில் வச்சுருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா செட்டப் தானே. ஸோ 3 ஸ்பின் ஆல்ரவுண்டரில் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு விளையாட வைக்க போகிறீங்க. மேக்ஸிமம் ஒருத்தருக்கு தான் சான்ஸ். மேபி பிச்சை பொறுத்து 3rd ஸ்பின்னராக யாராவது ஆட வச்சால்தான் உண்டு. ஸோ அந்த ஸ்பாட் மட்டும் எனக்கு ஒரு வேறு யாராவது பிக் பண்ணியிருக்கலாமா, ஒரு அடிஷ்னல் பேட்டர் இல்லாட்டி ஒரு அடிஷ்னல் பவுலர், சீம் பவுலர் அது மாதிரி பிக் பண்ணியிருக்கலான்னு தோணுது. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஒப்பீனியன். சாரி கைஸ், ஒரு கால் வந்துடுச்சு. ஸோ என்னோடய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் சொன்ன வரைக்கும். ரோஹித் கேப்டன் விளையாண்டாகணும், ஓகே. கில் வைஸ் கேப்டன் அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா வேறு யாருக்கா விக்கெட் கீப்பர் தந்திருக்கலாம். சரி, அதையும் விட்டுலாம். கோலி நல்லா விளையாடணும், இல்லாட்டி அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டு ஐசிசி டோர்னமெண்ட் அமையக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்தியா டீம் அவரை ஓரங்கட்டி இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் இங்கே ப்ரூஃப் பண்ணணும், கோலி ரோஹித் ப்ரூஃப் பண்ணணும், கௌதம் கம்பீர் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ மித்தபடி பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர்னு சொல்லலாம். நம்ம ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னால் கில்லவோட ஜெய்ஸ்வால் தான் சொல்லலாம். பிகாஸ் கில்லவோட ஜெய்ஸ்வால் தான் நிறையா இம்பார்ட்டண்ட்டான டைமில் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் தான் விளையாண்டு தந்திருப்பார். நியூசிலாண்டு டோரில் கூட ஒரு மேட்ச்சு சேவ் பண்ணுற மாதிரி அவர் தான் ஒரு இன்னிங்ஸ் ஆடிருப்பார். அவர் ஒரு இன்னிங்ஸ், ஒரு பந்த். ஸோ பந்த், ஜடேஜா ஒரு 3 இன்னிங்ஸ் தனித்தனியாக ஆடியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு இன்னிங்ஸில் சேர்த்து ஆடியிருந்தாங்கன்னா நம்ம அங்கே ஒயிட் வாஷ் ஆகாமல் இருந்திருப்போம். ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு பேட் இதாக நமக்கு அமைஞ்சது. நம்ம ஹோமில் அவங்க நம்ம இப்போ போய் நியூசிலாண்டை 3-0 ஜெயிச்சா எப்படியோ அப்படி ஜெயித்தாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இந்தியா கப்பை தூக்கிட்டு வரணும் நமக்கு. ஸோ அப்போ தான் ரோஹித், கௌதம், விராட் இவங்கெல்லாம் டீமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டீம் எப்படி செட்டப் பண்ணி உன்னை எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ குரூப் ஸ்டேஜ் மேட்சஸில் நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ நாக் அவுட்ஸில் நல்லா விளையாடணும். உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ.